ஆமென், ஹல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை வாசிக்கலாம். ஏசாயா 11வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசியுங்கள். இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே அவர்களுக்கு இருந்தது போல அசீரியாவிலே அவருடைய ஜனத்தில் மீதியானவர்களுக்கு ஒரு பெரும் பாதை இருக்கும். விசுவாசிக்கிறவங்க வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். நம்பிக்கையோட வலது கரத்தை உயர்த்தி சொல்ல, எனக்காக ஒரு பெரும் பாதை உண்டு. ஆமென். எங்க இருக்குமாம்? அசீரியாவிலே, ஒரு சத்ருவின் தேசத்திலேயே தம்முடைய ஜனத்துக்குன்னு ஒரு பாதை ஆண்டவர் உண்டு பண்ண அவர் வல்லவரா இருக்கிறார். அழைத்தவர் பாதி வழியில் விட்டு செல்லுகிறவர் அல்ல, அவர் பாதை உண்டு பண்ணி நடத்துகிற தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அன்றைக்கு செய்த தேவன் இன்றைக்கும் இந்த வார்த்தையை கொண்டு நம்மோடு பேசுகிறார் என்றால் அவர் இன்றும் செய்ய வல்லவரா இருக்கிறார். அன்று எகிப்து தேசத்திலே புறப்பட்ட நாளிலே அவர்களுக்கு இருந்தது போல தம்முடைய ஜனத்தில் மீதியானவர்களுக்காக இன்றும் ஒரு பெரும் பாதை உண்டு. ஆண்டவர் மேல இந்த நம்பிக்கையோடு நடக்கணும். பாதையிலே வழி எப்படிப்பட்டது என்பதல்ல, வழியில யார் என்னை நடத்துகிறார் என்பதுதான் நிச்சயம். ஆமென். அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தையை நான் எடுத்து சொல்ல விரும்புகிறேன். என்ன பாதையில், எந்த பாதை, நம்முடைய பாதை எப்படி இருக்கிறது என்பதை பார்த்தல நான் நடத்த வேண்டியது. அவர் நியமித்த பாதையில தான் நடக்கிறேனா இதை மட்டும் பார்த்து நடக்கணும். ஆமென். நான் நினைச்சபடி நடக்கிறேனா அல்லது அவர் நியமித்த பாதையில் நடக்கிறான், முதல்ல அது கவனிக்கும். அவர் நியமித்த பாதையில் நடக்கிறேன் என்றால் அடுத்து என்னுடைய பார்வை எது எப்படி இருக்கணும் தெரியும். அவர் என் கூட இருந்து நடத்துறாரா? ஹல்லேலூயா. இது ரெண்டும் தான் ஒரு தேவ பிள்ளையுடைய முழு ஃபோக்கஸாக இருக்கணும். நான் எந்த பாதையில் நடக்கிறேன், யாரோடு கூட நடக்கிறேன். அவர் நியமித்த பாதையில் அவரோடு கூட நடக்கிறது நிச்சயமானால் என் வழியில எந்த தடை வந்தாலும் அது நடுவில் ஒரு பாதையை ஆண்டவர் உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார். ஆமே. காரணம் சங்கீதம் 77வது சங்கீதம் 19 இப்படி சொல்லப்படுகிறது, உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது, உமது காலடிகள் தெரியப்படாமற் போயிடுச்சான். அவருடைய வழி எங்க இருக்குதான்? கடலிலையும் அவருடைய பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும். பார்க்கிறவங்களுக்கு தண்ணி தான் தெரியும், ஆனா அவருக்கு தான் பாதை தெரியும். ஆமென். இதுக்குள்ள ஒரு பாதை இருக்கிறது என்பதை என் கூட இருக்கிற யாருக்கும் கண்டுபிடிக்க முடியாது. சில நேரத்தில் நானே கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் நடத்துகிறவருக்கு இதுல ஒரு பாதை உண்டு என்பது தெரியும். இந்த கால இந்த வசனத்தை தியானிக்கும் போது ஆண்டவர் அதை இப்படி எழுத வைத்தார், சமுத்திரத்திற்கு பாதையை மறைக்க வைக்க முடியும், ஆனால் அழிக்க முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. எனக்கு முன்பாய் நிற்கிற சமுத்திரத்துக்கு என் பாதையை மறைத்து காட்ட முடியும், ஆனால் அவர் எனக்காய் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற வழியை அதால அழிக்க முடியாதுன்னு சொல்றவங்க மட்டும் வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வழி எனக்கு காண்பிக்க அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய என் ஆண்டவர் இன்றும் வல்லவராக இருக்கிறார். அதை பிளந்து நடத்தணும், பிளந்து நடத்துவார். அல்லது அந்த தண்ணிக்கு மேலதான் நடக்கணும்னா அப்படி என்ன நடத்த அவருக்கு தண்ணீரை பிளந்து நடத்தவும் முடியும், தண்ணீருக்கு மேலேயும் நடத்த வைக்க. ஆமாவா இல்லையா? பிளந்து நடந்து காமிச்சிட்டாரு, தண்ணிக்கு மேலேயும் நடத்தி காமிச்சிட்டாரு. ஆமென். ஆண்டவருக்கு நடத்துறது ஒரு விஷயம் கிடையாது, நடத்துறது ஒரு விஷயம் கிடையாது. தேவ நடத்துற பாதையில நம்பி நடப்பேன். ஆனால் சமுத்திரம் என்பது தேவனுடைய பாதையை மறைத்து காட்டலாம் என் முன்னாக. எந்த ஒரு தடைகளும் எந்த ஒரு சத்துரு எனக்கு முன்னாடி வழி இல்லாதது போல மறைத்து காட்டலாம், ஆனால் தேவன் எனக்கு வைத்திருக்கிற வழியை அழிக்க முடியாது, அழிக்க முடியாது. ஹல்லேலூயா. நம்பி நடக்கிறவர்களை வாழ்க்கை ஏன் அழிக்க முடியாதுன்னா, நீதிமொழிகள் ஒரு அழகான ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2வது அதிகாரத்தின் 8வது வசனத்தின் பிற்பகுதி இப்படி சொல்லப்படுகிறது, வாசியுங்கள். தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதை அவர் என்ன பண்றாரா? காப்பாற்றுகிறார். ஏன் சமுத்திரத்துக்கு அழிக்க முடியலன்னா அதை காப்பாற்றுறது அவர் தான் காப்பாற்றுறார். இந்த ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்து இந்த வழியை நடத்த வேண்டும் என்கிற வருகிற வழியிலே ஆண்டவர் போட்ட பிளான் கிடையாது. வருகிற வழியில இப்படி இந்த வழி போவோம் அப்படி சொல்லி போட்ட பிளான் கிடையாது. இவர்கள் எகிப்திலிருந்து புறப்படுவதற்கு முன்பாகவே அவர் எல்லா வழிகளையும் ஆயத்தம் பண்ணிவிட்டார்.
ஆமென். ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவன் என்ன எந்த பாதையில் நடத்தினாலும் அந்த பாதைக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. வலது கை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் சொல்ல பார்த்து சொல்லுங்க, எந்த பாதையில் நடத்தினாலும் அதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஆமென். சும்மா கொண்டு வர மாட்டார், சும்மா கொண்டு வர மாட்டார். ஆமென். அண்ணனுடைய வார்த்தையில் ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பலப்படுத்தின வார்த்தை இதுதான். அவர் பாதி வழியில கொண்டு வந்து விட்டுட்டு, சாரி தெரியாம உன்னை இந்த பாதையில கொண்டு வந்துட்டேன்னு அவர் சொல்ல மாட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம தான் சிலரை ரூட்டை மாற்றி கொண்டு போய், ஐயோ சாரி இல்லை தெரியாம இந்த ரூட் வழி, அது இந்த கூகுள் மேப்பெல்லாம் நம்பி போனோம்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம், அங்கே ஒரு குழி இருக்கிறது நமக்கு தெரியாது, ஏன் அந்த மேப்புக்கு தெரியாது. நம்ம மேப்பை நம்பி போய் கடைசியில் கார் குழியில் போய், அவர் அப்படிப்பட்டவர் கிடையாது. பாதி வழியில கொண்டு வந்து, எப்பா தெரியாம இதுல கொண்டு வந்துட்டேன்ப்பா, எனக்கே தெரியாது, இப்படி சொல்லுகிற தெய்வம் அல்ல. எல்லாவற்றையும் ஏற்கனவே பார்த்து அழகா நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் எதை செய்தாலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிறவர், எதை செய்தாலும் முகாந்திரத்தோடு செய்து கொண்டிருக்கிறார். எனவே என் வழியில தேவன் நடத்துகிற வழியில சிலவைகளை தேவன் சந்திக்க வைக்கிறார் என்றால் அதற்கு ஒரு முகாந்திரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்புறவங்க மட்டும் கரத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இன்னைக்கு நீங்க சந்திக்கிற சூழ்நிலைக்கு ஒரு சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நான் சந்திக்கிற சூழ்நிலைக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. இன்னைக்கு சந்திக்கிற பிரச்சனைக்கு ஒரு முகாந்திரம், இன்னைக்கு எனக்கு முன்னாடி அடைக்கப்பட்ட வாசலுக்கு ஒரு முகாந்திரம். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவன் எனக்கு அனுமதித்த சில பலவீனங்களுக்கு ஒரு முகாந்திரம், சிலர் என் வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் எடுத்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. அவங்க வாழ்க்கையில் சில காரியங்கள் தாறுமாற நடக்கும்போது உலகம் கேட்க, என்ன உன் லைஃப்ல இப்படி நடக்குதுன்னு கேட்டா கூப்பிட்டு சொல்ல, இதுக்கு ஒரு முகாந்திரத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. இதை மற்றவங்க சொல்றாங்க இல்லையோ, தேவ பிள்ளைங்க சொல்லி பழகணுங்க. நம்ம சொல்லாம யாருக்கு அது தெரிய போகுது? எல்லாவற்றையும் கர்த்தர் முகாந்திரம் இல்லாமல் அனுமதிக்கவில்லை. அந்த விதவையின் வீட்டில் எல்லா மாவும் செலவழிந்து போக இன்னும் கொஞ்சம் மாவு இந்த நிலைமைக்கு கர்த்தர் கொண்டு வருவதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. அப்படி வந்ததுனால தான் ஒரு ஒரு எலியாவை கர்த்தர் அந்த இடத்துல கொண்டு போய் ஒரு எலியாவை கொண்டு போறார். எல்லாத்துக்குமே ஒரு முகாந்திரம். ஒருவேளை அந்த ஸ்திரீக்கு எதுவுமே குறவு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்திரீ விறகு பிறக்க வந்திருக்குமா? வந்திருக்காது. அது விறகு பிறக்க வந்ததுனால எலியாவை பார்த்துச்சு. அது எலியாவை பார்த்ததுனால குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடந்ததை பார்த்துச்சு. ஆமென். அப்படி அந்த ஸ்திரீக்கு எந்த குறைவும் இல்லைன்னா இன்னைக்கு இந்த பைபிள் அவ பேரை எழுதப்பட்டிருக்காது. ஆமென். சில குறைவோட கர்த்தர் உங்களை நடத்துறான்னு உங்க பேரை சில சாட்சியை எழுதிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டு அந்த ஆமென். ஹல்லேலூயா. அந்த ஊர்ல எத்தனையோ விதவைகள் இருந்திருப்பார்கள். ஆனா எந்த விதவையும் பேர் இல்லாம சாரிபாத் விதவைக்கு பேர் எழுதப்பட்டிருக்குதுன்னா, இவளுடைய பேர் இவளுடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்குன்னா ஏன் எழுதப்பட்டுச்சுன்னா ஒரு குறைவு இருந்ததுனால. என்ன குறைவு? இதோடு நாங்க சாக இதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஆமென். எல்லாவற்றையும் கர்த்தர் நேர்த்தியாய் செய்து கொண்டிருக்கிறவர். ஆமென். நான் பேச வேண்டிய வார்த்தைகளை மட்டும் சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். நல்ல வார்த்தையை கவனிங்க. எனக்கென்று ஒரு பெரும் பாதை கர்த்தர் வைத்திருக்கிறார். தேவன் என்னிடத்தில் எதிர்பார்க்கிற 2 காரியங்கள் பிரதானமாய் அநேகம் இருக்கிறது. கர்த்தர் சித்தமானால் இந்த மாதத்திலே இன்னும் நாம் நேரம் கிடைக்குமானால் நாம் அதை தியானிக்கலாம். இந்த நாளில் பேசும்படி கர்த்தர் பேசின 2 வார்த்தை. இப்பொழுது ஜனங்களை கர்த்தர் எகிப்திலிருந்து கொண்டு வந்து சமுத்திரத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறார். சமுத்திரத்தில் கொண்டு வந்து நிறுத்தி எல்லா பக்கமும் அடைக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வார்த்தை, இப்போ எல்லா ஜனங்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா மோசைக்கு விரோதமாக எழும்பி முறுமுறுக்க தொடங்கிட்டாங்க. மோசைக்கு விரோதமாக எழும்பி முறுமுறுக்க துவங்கிறது. மோசை இப்பொழுது ஆண்டவரை பார்த்து நின்றதும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை கவனிங்கள். ஆமென். 16வது வசனத்தை வாசிங்கள். ஒரு யாத்திராகமம் 14:16. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். 16வது வசனம் 16. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். 15ல சொல்றாரு புறப்பட்டு போங்கன்றார். நல்ல கவனிக்க இந்த வார்த்தையை. எகிப்திலிருந்து புறப்பட்டு இப்பொழுது இங்கே வந்து பிளாக் ஆகி நிற்கிறாங்கன்னா, செங்கடல் முன்னாடி பிளாக் ஆகி நிற்கிறாங்க. சமுத்திரத்தின் நடுவில் 2 பக்கம் மலைகள், பள்ளத்தாக்கு. ரைட் சைட்லேயே போக முடியாது, லெஃப்ட் சைட்லேயே போக முடியாது. போனால் ஃப்ரெண்டில் தான் போகணும். ஃப்ரெண்டில் போனால் சமுத்திரம், இல்லை என்றால் பின்வாங்கி திரும்ப
எகிப்துக்கு தான் போனோம். இப்பொழுதுதான் கொஞ்ச நேரத்தில் ஒரு பெரிய ஒரு சத்தம், இரைச்சலின் சத்தம் கேட்கிறது. என்ன இந்த சத்தம்? திரும்பி பார்த்த பிறகு தெரியுது, பார்வோன் மொத்த சேனையும் புறப்பட்டு கொண்டு வர்றான். இதோ சிக்கிட்டாங்க, அவன் தேவன் அவர்களுடைய தேவன் நம்ம கையில் அவனை விட்டு கொடுத்துட்டார் சொல்லி சந்தோஷத்தோட ஆர்ப்பரிப்போட வந்து கொண்டிருக்கிறத ஜனங்கள் பார்த்ததும், ஜனங்கள் இப்பொழுது முறுமுறுத்து மோசேட்ட வந்து நிற்கிறான். மோசேட்ட வந்து நின்னதும் ஆண்டவர் சொல்ற வார்த்தை, புறப்பட்டு போங்க. எங்க போங்க? எங்க போனோம்? ஆண்டவர் எங்க? ஆண்டவர் முங்கி சாகிறதுக்கா? இல்லை, புறப்பட்டு போங்கன்றார். காலை தியானிக்கும் போது ஆண்டவர் பேசின வார்த்தை தான். சமுத்திரம் இருக்குதுன்ட்டு, உன் முன்னாடி தடைகள் இருக்குதுன்ட்டு, உன் சூழ்நிலை மொத்தமா அடைக்கப்பட்டிருக்கிறதுனால உன் வழியை மட்டும் மாத்திராத. உங்க வழியை மட்டும் மாத்திராதீங்க. இது தேவன் நியமித்த வழியானால் நீ முன்னாடி போயிட்டே இரு. உனக்கு முன்பாய் பெரும் பாதை கர்த்தர் உண்டு பண்ணி கொண்டே இருப்பார். ஆமென். Don't change your ways. உன் வழியை மட்டும் மாத்திராத. இங்க ஏன் ஆண்டவர் புறப்பட்டு போங்க சொல்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடி அந்த ஜனங்கள் பேசுற வார்த்தையை கவனிங்கள். 11 முதல் வாசியுங்கள், 10ல இருந்தே வாசிங்க. பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்திலே சாகும்படிக்கு 12வது வசனம், நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்ய அவங்க வழியை சேஞ்ச் பண்ண பார்க்கறாங்க. தேவன் ஒரு வழியா நடத்தி கொண்டிருக்கிறார். தேவன் ஒரு வேலை கொண்டு வந்துட்டு இருக்கிறார். இப்பொழுது அந்த வேலை ஒரு நெருக்கம் வருகிறது, ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை வருகிறது. எப்படி முன்னாடி போகணும்னு தெரியாம இருக்கும்போது எகிப்தினுடைய பார்வோனுடைய சேனையை பார்த்ததும் அவங்க வேய மாத்த நினைக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? நாங்க இப்படி இருக்கிறது எங்க போயிரும்? எகிப்துக்கு போய் இருந்துறோம், அடிமையாக இருந்துறோம். தேவனே, நீங்க எங்களுக்கு ஒரு வே வச்சிருக்கிறீங்க, இந்த வே எங்களுக்கு வேணாம். நாங்க என்ன வே செலக்ட் பண்றோம் அந்த வேல போறோம், அந்த வழியில போறோம். இதுலதான் ஒரு தேவ பிள்ளை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தேவன் என்னை ஒரு வழியில நடத்தி கொண்டிருக்கிறார். அதனாலதான் ஒரு வார்த்தை ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், அந்த வழியில தேவன் எதை அனுமதித்தாலும் அதற்கு ஒரு முகாந்திரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். சில நெருக்கங்களை கர்த்தர் அனுமதிப்பது உன்னை ஒடுக்குவதற்கல்ல, உன்னை இன்னும் மேன்மையை நிறுத்துவதற்காக மாத்திரமே. ஆமென். இதுல நீ கவனிக்க வேண்டியது, உன்னுடைய வழியை மட்டும் மாத்திராத. இந்த இடத்துல தான் நாம் தீர்மானிக்க வேண்டியது, சரியான தீர்மானம் எதுவா இருக்கணும்னா, ஆண்டவரை என்ன நெருக்கம் இருந்தாலும் ஏன்வே நீங்க நடத்துற பாதையில முன்னாடி போயிட்டு இருக்கணும். இவங்க வேய மாத்த நினைக்கிறாங்க. திரும்பி வேற ஏதாவது வழி இருக்குதா? இந்த எகிப்தின் கையில இருந்து, அதாவது இந்த நெருக்கத்திலிருந்து, இந்த ஒடுக்கத்திலிருந்து நாம தப்பு வைக்கப்பட என்னவே உடனே யோசிக்கிறாங்க. யோசிச்சு சொல்றாங்க, இப்படி நாங்க இருக்கிறதுக்கு அவன் கையில் அடிமையாவே இருந்துட்டு போயிடும். அந்த வழியிலே போயிடலாம், அந்த வழியிலே போயிடலாம், அந்த வழியிலே போயிடலாம். சங்கீதத்தில் ஒரு அழகான வார்த்தை இருக்கிறது. 44வது சங்கீதம் அதனுடைய 19வது வசனத்தை வாசிங்கள். 44வது சங்கீதத்தின் 19வது வசனம். எங்கள் இருதயம் பின்வாங்கவும் இல்லை, எங்கள் காலடி உம்முடைய பாதையை விட்டு விலகவும் இல்லை. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கேராகின் புத்திரர் சொல்லுகிற வார்த்தை. அதுக்கு முந்தின வசனங்களை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். நெருக்கத்திலிருந்து சொல்றாங்க, நிந்தையிலிருந்து சொல்றாங்க. அந்த வார்த்தை நிந்தனை நடுவில் இருந்த பிறகுதான் அவங்க சொல்ற வார்த்தை, ஆண்டவரே என்ன நிந்தை இருந்தாலும் எங்கள் இருதயம் பின்வாங்கல, எங்கள் காலடி உம்முடைய பாதையை விட்டு விலகாது. எந்த ஒரு கடினத்தின் நடுவிலும் வழியை மாற்றாமல் தேவனை நம்பி ஒரு தேவ பிள்ளை இருக்குமானால், இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், அன்று அந்த ஜனங்களுக்கு ஒரு பெரும் பாதை உண்டு பண்ணின தேவன் உங்களுக்கும் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். வழியை மட்டும் சேஞ்ச் பண்ணிராதீங்க, வேய மாத்திராதீங்க. தேவன் உங்களுக்கு என்ன பாதை நியமிச்சு நடத்துறாரோ அதுல நம்பி நடந்து போயிட்டே இருங்க. ஹல்லேலூயா. எப்படி பிரதர் அடுத்த ஸ்டெப் வைக்கிறதுக்கு அடுத்த ஸ்டெப் தண்ணி தான் இருக்கு. ஆமென். ஆண்டவர் சொல்ல புறப்பட்டு போ. எங்க ஆண்டவர்? வேற வழியா? நானே வச்ச வழியில. ஆமென். இதுல நீ கால் வச்ச நீ மூழ்க மாட்டாய். ஆமென். உனக்குன்னு ஒரு பாதை உண்டு பண்ணி வச்சிருக்கிறது உன் கண்கள் காணும். இந்த இடம் வரும்போது தான் நமக்கு டிசிஷன் எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். சில நேரத்தில் நமக்குள்ள இளம்பெற கேள்வி, நான் நம்பி இருக்கிறது உண்மைதானா? தேவன் தான் என்ன நடத்துறாரா?
தேவ பாதையில தான் நிக்கிறேனா, இல்ல சரியான ட்ராக்ல தான் போயிட்டு இருக்கிறோமா, இல்ல நம்ம தான் தப்பா இந்த வழியில வந்துட்டோமா? இப்படிப்பட்ட பல கேள்விகள் எழும், பல கேள்விகள். ஆமே, இந்த இடத்துல தான் ஒரு தேவ பிள்ளை உறுதியா இருக்கணும். கத்த சொல்றோம், வழியை மட்டும் மாத்திராத. மோசே இப்படி பேசிட்டு ஆண்டவரை பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, எதுக்கு முறையிடுற, புறப்பட்டு போ, என் வேலை நீ நடந்துட்டே, என் வழியில நீ நடந்துட்டே. ஆண்டவரே ஒண்ணுமே, நீ நடக்க துவங்கு. பார்வனுக்கு உனக்கு முன்னாடி இருக்கிற சமுத்திரத்தை பார்க்கிற பார்வன் என்ன நினைச்சிட்டானா, இதோட உன் வாழ்க்கை அடைபட்டு விட்டது என்று. இல்ல, உனக்கு இருக்கிற இந்த கொஞ்ச பலத்துல நீ என்ன நம்பி இருந்தபடினால இதோ உனக்குன்னு ஒரு திறந்த வாசலை நான் வைக்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். அவர் நடத்துற வழி என்பது, சங்கீதக்காரன் அழகான 23ஆம் சங்கீதத்தில் ஒரு வார்த்தை சொல்ற, அவர் என் ஆத்துமாவை தேற்றி, 3வது வசனம், தம்முடைய நாமத்தின் நிமித்தம் எப்படிப்பட்ட பாதையில் நடத்துறாரா? நீதியின் பாதையில, நீதியின் பாதையில. ஆமென். அவர் நடத்துற பாதை நீதியான பாதைங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களை நடத்துற பாதை நீதியான பாதை. அதுல தீமை கிடையாது, அதுல நன்மை மட்டும்தான் நடக்கும். கர்த்தருடைய நீதி அதுல வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். இயேசுவின் நாமத்தில் ஒரு வார்த்தை தைரியம், அன்றி எகிப்தியர்கள் தங்கள் பாதையில ஆண்டவருடைய அற்புதத்தை கண்ணார கண்டது போல உங்க பாதையில் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கர்த்தர் அற்புதத்தை கண்ணார கண்ண பண்ணுவாராக. ஆமென். எனவே இப்படிப்பட்ட வார்த்தைகளை படிக்கிற ஒரு தேவ பிள்ளை தன் பாதையில ஒரு நெருக்கம் வரும்போது சொல்லணும், இதுல ஒரு அற்புதம் எனக்குன்னு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? சிலர் இருக்கிறத பார்த்தா நீங்க சொல்லிடுவீங்க பிரதர், நீங்க மேடையில இருந்து மைக்க பிடிச்சிட்டு வாங்க என் கூட இந்த பாதையில கொஞ்சம் நடந்து பாருங்க. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு பாதையில் நடத்துறாரு. அப்படிதான், எல்லாரையும் ஒரே பாதையில் நடத்தல, எல்லாரையும் ஒரே சூழ்நிலையில கொண்டு போகல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாதை. என் பாதை எனக்கு பெரிய பிரச்சனை, உங்க பாதை என்கிட்ட சொல்லும்போது சில நேரத்தில் அது எனக்கு பெருசா, என் பாதை உங்கள்கிட்ட சொல்லும்போது அது உங்களுக்கு பெருசா தெரியாது. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாதையில் சில கடினங்கள் உண்டு. ஆனால் அந்த பாதையில் நிற்கும்போது, சில செங்கடல் வந்து நிற்கும்போது உடனே யோசிச்சு சொல்லணும், இதில் ஒரு அற்புதம் எனக்குன்னு. எத்தனை பேர் இன்னைக்கு நிற்கிற இந்த நெருக்கத்தில் இதில் ஒரு அற்புதம் எனக்குன்னு இருக்குன்னு சொல்கிறவங்க வலது கரத்தை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்க. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாம் செய்து முடிப்பவர் நீரே. சொல்ல, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக. ஹல்லேலூயா, நீரே ஐயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே. சொல்லுங்க, உம்மாலாகாத காரியம், உம்மாலாகாத காரியம். ஹல்லேலூயா, எல்லாமே எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா. சொல்லுங்க நம்பிக்கையோட, ஆகும் எல்லாம் ஆகும், ஆகும் எல்லாம் ஆகும் உம்மாலேதான் ஆகும். ஆமென் 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 ஜீசஸ் ஆமென். அப்போ நான் வழி மாறிடக்கூடாது. இதுல ஒரு தேவ பிள்ளை ரொம்ப ஜாக்கிரதை. நாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வரும்போது தான் சத்துரு நம்முடைய வழியை திசை திருப்ப பார்ப்பான். அந்த நேரத்தில் சில வார்த்தைகள் நமக்கு பக்கத்திலே வரும், நீங்க இங்கே நிக்கிறது கொஞ்சம் இப்படி வந்து பாருங்க. நம்முடைய விசுவாசத்தை தளர பண்ண, நம்ம விசுவாசத்துல கை வைக்கிறதுக்குன்னு சிலர் நம்ம கூடவே இருந்து பேசுவாங்க. என்ன இன்னும் ஏன் இதையே பிடிச்சிட்டு இருக்கிறீங்க, கொஞ்சம் இப்படி வந்து பாருங்க, இப்படி வந்து பாருங்க. ஒரு தேவ பிள்ளைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் உங்களை என்ன கைட் பண்ணி நடத்துறாரோ, அதுல நெருக்கமோ கஷ்டமோ வேதனையோ பாடுகளோ, அது இன்னைக்கு கொஞ்சம் சகிச்சிட்டீங்கன்னா சீக்கிரத்தில் உங்களை மகிழ பண்ணுகிற ஒரு நாள். விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி 14 இந்த இடுக்கம், 15 துதிக்கிறாங்க.
இதே மகிழ்ச்சி உங்க வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹalleluya. இனி நீ பின்வாங்கிட்டேனா உன் வாழ்க்கையில மகிழ்ச்சிக்கு பதிலா இன்னும் துக்கம் அதிகரிக்கும். ஆமென். ஆமா, எசேக்கியாவை குறித்து ஒரு வார்த்தை அழகாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் அதனுடைய 5-6 வசனங்களை வாசியுங்கள். 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 5-6 வசனங்கள். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல ஒருவனும் இருந்ததில்லை. காரணம் 6வது வசனம், அவன் கர்த்தரை விட்டு, இந்த வார்த்தை நல்லது, அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். 7வது வசனம், ஆகையால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், அவன் போகிற இடத்தெல்லாம் அனுகூலம், அவன் செய்யறதெல்லாம் வாய்க்க பண்ணிட்டே இருக்கிறார், அவன் முன்னாடி வே ஓபன் ஆயிட்டே இருக்குது. ரீசன் என்ன? அதுக்கு முந்தின வசனம் 6வது வசனத்துல வாசிக்க கேட்டோமே, அவன் பின்வாங்காமல் வழியை மாத்தாம தேவனுக்கு பிரியமான வழியில நடக்கிறான். தேவனுக்கு பிரியமான வழியை நடக்கிற ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த காலை இந்த வசனத்தை தியானித்துக் கொண்டிருந்த போது சமுத்திரத்துக்கு முன்பாக நிற்கிற ஜனங்கள்ட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? சமுத்திரத்தின் பாதையில நீ எகிப்தை நோக்கி பார்ப்பதற்கல்ல கர்த்தர் அனுமதித்தது, கர்த்தரை நோக்கி பார்ப்பதற்காக அனுமதித்திருக்கிறார். ஆமென். ஆமா, நீ இப்பொழுது எகிப்தியரை பார்ப்பதற்கல்ல இந்த சூழ்நிலை, நீ என்ன பார்க்கிறதுக்கு அனுமதிச்சிருக்கிற. பல நேரத்தில் இந்த சூழ்நிலை நாம் அவரை பார்ப்பதற்கு பதிலாக பல நேரத்தில் திரும்பி வேற தான் பார்க்கணும். வேற ஏதாவது வழி இருக்குதா, அதற்கான ஏதாவது வார்த்தைகள் நமக்கு அனுகூலமாக வந்துருச்சுன்னா அந்த வேலை போறதுக்கு என்ன இதாங்க பல நேரத்தில் ட்ரை பண்றோம். ஆமென். அது யாராக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, யார் அது ரொம்ப நெருக்கம் வந்துருச்சுன்னா இந்த நெருக்கத்திலிருந்து ஒரு மாற்று வழி. இப்படி போனால் ஏதாவது நடக்குமா, அப்படி போனால் ஏதாவது நடக்குமா, இல்லை இங்கே போனால் இவங்க கிட்ட போனா அவங்க கிட்ட போனா, ஆண்டவர் சொல்ற நீ எங்க போனாலும் நடக்காது. இனி உனக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகணும்னா இந்த சமுத்திரத்தை நீ தாண்டி தான் ஆகணும். இந்த சமுத்திரத்தை தாண்டணும்னா உனக்காய் நான் ஆயத்தம் பண்ணிருக்கிற பாதை நீ பார்த்து தான் ஆகணும். அதை பார்க்க என்ன செய்யணும்? நீ முன்னாடியே நில்லு, நீ கால் எடுத்து முன்னாடி வை. ஆமே, நீ எனக்கு முன்னாடி நில்லு. ஆபிரகாம் ஈசாக்குக்காய் ஆயத்தம் பண்ணப்பட்ட ஆட்டுக்கடாவை சரியாய் கண்டடைய காரணம் என்னன்னா, தேவன் நியமித்த பாதையின்படி நடந்து தேவன் குறித்த இடத்துல வந்ததுனால மட்டும். ஆமே. ஆண்டு சொன்ன 3 நாள் பிரயாணம் பண்ணி குறித்த ஒரு மலையை காட்டுறார், இந்த மலைக்கு வா. அந்த மலைக்கு போகணும்னா 3 நாள் பிரயாணம். அந்த 3 நாள் பிரயாணம் பண்ணி போறதுக்கான வயது இப்பொழுது ஆபிரகாமுக்கு உண்டான்னு கேட்டா இல்லை. இதில் பிள்ளையும் கூட்டிட்டு விறகு எடுத்துட்டு மேலே ஏறி போய் பிள்ளைய பலி செலுத்த இதெல்லாம் ஆமென் தன் வயதான காலத்தில் என்பது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஆபிரகாம் குறித்து இல்லை, ஆண்டவர்கிட்ட ஒருவர் சொல்லி, ஆண்டவர் அவ்வளோ தூரம் எனக்கு நடக்க முடியலை, நான் இங்கேயே பலி செலுத்துறேன் சொல்லி பலிபீடத்தை கட்டி பலி செலுத்தியிருப்பான். ஆனால் பிள்ளை பலியாகி இருப்பான். ஆனால் கர்த்தரை நம்பி கர்த்தர் வைத்த பாதை என்பது கடினமான பாதை தான். பாதை என்பது ஆமா யார்கிட்ட சொன்னாலும் அதற்கான பலன் கிடைக்காத பாதை. ஆனால் நம்பி நடக்கிறார். 3 நாள் தாண்டி குறிக்கப்பட்ட இடத்தை பார்க்கிறார். அதன் பிறகு நம்பி மலை ஏறி போய் பிள்ளைய பலிபீடத்தில் வச்சு கத்திய ஓகுறான். வேதம் சொல்லுகிறது, ஈசாக்குக்காய் ஆயத்தம் பண்ணப்பட்ட ஆட்டுக்கடாவை கண்டான். அவனுக்கு முன்பாக ஒரு பெரிய பாதை இருந்தது. ஈசாக்குக்கு முன்பாய் திறக்கப்பட்ட ஒரு பெரிய பாதையை பார்க்கிறான். ஆமென். வழி மாறாமல் அவர் சொற்படி அவர் நடத்துகிற பாதையிலே நான் தைரியத்தோடு நடப்பேனே, ஆனால் எனக்கு முன்பாக ஒரு பெரும் பாதை இருக்கிறதை என் தேவன் காண்பிப்பார். நம்புறவங்க மட்டும் கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். வழியை மாறிடாதீங்க. ஆமென். சில சமுத்திரத்தை அனுமதித்தது எகிப்தை நோக்குவதற்கல்ல, கர்த்தரை நோக்குவதற்காக. அதனாலதான் பாதையில ஆபிரகாம் சொல்ற, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஈசாக்கே நீ என்ன பார்க்காத, இந்த பாதையில அப்பா கிட்ட ஒண்ணுமே இல்ல, நீ கர்த்தரை பாரு. அதனாலதான் ஆமென் வழியில கேள்வி கேட்ட ஈசாக்கு பலிபீடத்துல படுக்க வைக்கும் போது கேள்வி கேட்கலங்க.
அவன் எங்க கேள்வி எழும்பி இருக்கணும் தெரியுமா? பலிபீடத்துல, எப்பா நீதான்ப்பா பலிக்கான ஆடுன்னு சொல்லும் போது அந்த இடத்துல கேள்வி கேட்டிருக்கணும் ஈசாக்கு, என்னப்பா இது நானா பலிக்க? எவ்வளவு கேள்வி அந்த இடத்துல கேட்டிருக்கலாம். ஆனா வழியில கேள்வி கேட்ட ஈசாக்கு அந்த இடத்துல போனது தன்னை முழுமையா விட்டு கொடுக்க காரணம் என்னன்னா, ஆமென், ஆபிரகாம் சொன்ன வார்த்தை, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இந்த வழியில என்ன கேள்வினாலும் ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தர். இந்த சமுத்திரத்தின் நடுவில் இந்த கொந்தளி எகிப்தின் சேனை உன் பின்னாடி வருதேப்பா, உன்னை சுத்தி மலைகள் சூழ்ந்து இருக்குதே, உன் முன்னாடி சமுத்திர தடையா இருக்குதே, இதுல என்ன நடக்க போகுது? கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இத சொல்லி போறதுனால என்ன நடந்துச்சு? ஈசாக்குக்காக ஒரு பெரும் பாதை திறக்கப்பட்டதை ஈசாக்கு மாத்திரமல்ல ஆபிரகாமும் கண்டான். ஆமென். எப்பொழுது அந்த பலிபீடத்தில் வைக்கப்பட்டு அவருடைய வழியின்படி நடந்தாலும் அங்கதான் ஈசாக்குன்னு ஒரு வே கர்த்தர் ஓபன் பண்றார். அங்கிருந்தா ஈசாக்கிட்ட ஆண்டவர் பேச துவங்குகிறார். அங்கிருந்தா ஈசாக்க பிளஸ் பண்ண துவங்குகிறார். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தை தைரியத்தோட சொல்றேன், வழி மாறாம நீங்க நடக்கிறது உண்மையானால் உங்களுக்கு முன்பாக ஒரு வாசல் திறக்கப்படும். கர்த்தர் அதை பெரும்பாதையா வைத்திருக்கிறார். ஆமென். இந்த வார்த்தை எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அசிரியர்களே, தம்முடைய ஜனத்துக்கு, மீதியான ஜனத்துக்கு அவர் எப்படிப்பட்ட பாதை வச்சிருக்கிறாரா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பெருசு. நம்ம சிறுசுதான், நமக்கு முன்னாடி வச்சிருக்கிறதெல்லாம் பெருசு. ஹல்லேலூயா. பெரியவர் நடத்துற பாதையில இந்த சின்னவனுக்கு பெரிதாதான் இருந்துட்டே இருக்கும். ஆமென், ஆமென். பெரியவர் நடத்துற பாதையில எல்லாமே ஆமென், அவர் பெருசா செய்வார். ஹல்லேலூயா. பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்யும் பெரியவர் எனக்குள்ளே. சொல்லுங்க, ஒருவராய். ஆமென். இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இன்றும் என்றும் இயேசு பெரியவரே. ஆமென். அப்ப அடுத்த ஒரு கேள்வி நமக்குள்ள எழும்பும், அப்ப ஏன் இந்த சமுத்திரத்தின் வழியா என்ன நடத்துறார்? ஏன் இப்படிப்பட்ட நெருக்கத்தின் வழியா, இப்படிப்பட்ட இக்கட்டுகளின் வழியா, இப்படிப்பட்ட பாடுகளின் வழியா, இப்படிப்பட்ட பாதையில தான் கர்த்தர் எனக்கு ஒரு பெரும் பாதை உண்டு பண்ணணுமா? ஏன் என்ன இப்படி நடத்துறார்? ஏசாயா 43வது அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஏன் கர்த்தர் இதை செய்கிறார்? ஆமென். 16வது வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது, சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதை உண்டாக்குகிறாராம். எங்க பாதை உண்டாக்குகிறான்? தண்ணீர்கள் நடுவில். அப்போ பாதை உண்டாக்கப்படு, தண்ணீர்கள் நடுவில் பாதை உண்டாக்குறாருன்னா அப்ப நான் எங்க வந்து நிக்கணும்? தண்ணீர்கள் நடுவில் வந்து நிக்கணும். இதை முதல்ல பார்க்க வைக்கிறது தண்ணீரை தான் பார்க்க வைக்கிறார், சமுத்திரத்தை தான் பார்க்க வைக்கிறார். ஏன் ஆண்டவர் முதல்ல சமுத்திரத்தை பார்க்க, ஏன் இதை இப்படி எனக்கு ஒரு வழி உண்டாக்குகிறேன்? ஒரு சில வசனங்களை வேகமாய் வாசியுங்கள். 10வது வசனத்திலிருந்து வாசிங்க. நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு. முதல்ல நான் அறிந்து கொள்ளணும். என்ன அறிந்து கொள்ளணும்? அவர் ஒருவரே தேவன் என்பதை. ஹல்லேலூயா. அதுல கடைசி வசனம், எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. 11வது வசனம், நானே கர்த்தர், என்னை இல்லாமல் இரட்சகர் இல்லை. ஹல்லேலூயா. நான் அறிந்து கொள்ளணும், அவர் ஒருத்தர் தான் ரட்சிக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. 12வது வசனத்தை வாசியுங்கள். நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன், உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை, நானே தேவன். இந்த வார்த்தை நல்ல கவனிங்க. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று. எத்தனை பேர் இந்த பாக்கியத்திற்காக தேவனுக்கு மகிமை செலுத்துறீங்க? கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஏன் உங்க லைஃப்ல இந்த பாதை தெரியுமா? உங்களை ஒரு சாட்சியாக கர்த்தர் நிறுத்த போறார். என்ன சாட்சி? அவர்தான் தேவன் என்பதை உங்க லைஃப்ல இந்த காரியத்தை நடப்பித்தது நிமித்தமாய் கர்த்தர் சாட்சியை நிறுத்துவார். எப்படி தானியேலுடைய தேவனே தேவன் என்பதை கர்த்தர் எப்படி வெளிப்படுத்தினார்? ஒரு சிங்கக்கேபியை அனுமதித்து. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவின் தேவனே தேவன் என்பதை அவர் எப்படி வெளிப்படுத்தினார்?
ஒரு அக்கினி பாதையை அனுமதித்து. ஆமென். அவருக்கு யார் மேல நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, என் மேல உங்க மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. ஆமென். சிலர்லாம் யோசிக்கிறாங்க, ஏன்டா இப்படி ஒரு நம்பிக்கை என் மேல வச்சுக்க. யூத ஜனத்துல வேற யாருக்கு மேலே நம்பிக்கை கிடையாது. ஆனா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மேல நம்பிக்கை இருக்கு. கட்டளை பிறப்பித்த போது அவர் யாருக்கு மேலே நம்பிக்கை வைக்கல, ஆனா தானியேல் மேல நம்பிக்கை இருக்கு. அதே போலதான் ஏன் உங்களுக்கு இந்த சூழ்நிலை அனுமதித்தா தெரியுமா? வேற யார் மேலே நம்பிக்கை இல்லை. உங்க சொந்தத்துல கூட மற்றவங்க மேல நம்பிக்கை கிடையாது, உங்க மேல நம்பிக்கை இருக்கு. இதன் மூலமா, இந்த குடும்பத்தின் மூலமா, இந்த வாழ்க்கையின் மூலமா நான் தேவன் என்பதை சாட்சியா நிறுத்துவேன். எத்தனை பேர் விசுவாசித்து ஆமென் என்று சொல்றீங்க? ஆளு இருதயத்துல கை வச்சு சொல்ல, எனக்கு நடக்கிற இந்த காரியத்தின் நிமித்தம் தேவன் யார் என்பதை என் கூட இருக்கிறவர்கள் அறிந்து கொள்வார்கள். என் கூட இருக்கிறவர்கள் அறிந்து கொள்வார்கள். அதுக்காக தான் எனக்கு இந்த பாதையே. ஆமென். எனக்கு முன்பை உண்டு பண்ண போகிற பெரும் பாதை. ஏன் ஆண்டவரே இப்படி நடத்துகிறீர்? நானே தேவன், என்னை அன்றி ஒரு தேவன் இல்லை என்பதை உன் மூலமாய் நீ எனக்கு அதுக்கு சாட்சியா இருப்ப. எனக்கு நீதான் அதுக்கு சாட்சி. உங்க லைஃபை நிறுத்தி ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்த விரும்புகிறார். ஆமென். என்ன நிறுத்தி ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்த விரும்புகிறார். அதுக்கு என்னை அவர் அனுமதிக்கிற பாதை அக்கினியின் பாதை, எனக்கு அனுமதித்த பாதை தண்ணீரின் பாதை. பாதை விஷயம் அல்ல, இந்த பாதையில் எனக்கு ஒரு பெரிய பாதை இருக்கிறதா விஷயம். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆனா ஒரு கேரண்டிங்க, பாதை கடினமா இருக்கும், ஆனா ஒரு சேதமாகாதபடி கர்த்தர் உங்களை பாதுகாக்க வல்ல. ஆமென். இன்னைக்கு நீங்கள் படுகிற துன்பங்கள், துக்கங்கள், வேதனைகள், இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், இது உங்கள் லைஃபை பாதிக்காது, உன் தலைமுறையை பாதிக்காது. இதற்கான ஒரு பிரதிபலனை கர்த்தர் உங்களுக்காய் வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் நல்ல கைகளை தட்டி, எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும். ஆமென் ஆமென். அக்கினியில் நடந்தாலும் ஒரு சேதம். வலது கை உயர்த்தி சொல்லுங்க, லைஃபுக்கு கேரண்டி சொல்லுங்க. இன்சூரன்ஸ் போட தேவை. ஆமென். பரலோகத்தில் தூதன் கால் பண்ணி கேட்க மாட்டேன், ஏதோ இன்சூரன்ஸ் போடுறீங்களா? ஏன்னா இங்க இன்சூரன்ஸ் தேவை. நடக்கிற பாதையெல்லாம் பயங்கரமாக தான் இருக்கும். இல்லை, சந்திக்க வைக்கிறதுல அக்கினியாக தான். அக்கினியும் ஒரு மடங்குலாம் இருக்காது. எத்தனை மடங்கு? நமக்கெல்லாம் 7000 மடங்கு அக்கினி எரியுது. அடிக்கிற காற்றும் கொந்தளிப்பும் என்பது நமக்கு தலைக்கு மிஞ்சி தான் அடிக்குது. சுனாமி கூட கொஞ்சம் தான் அடிச்சு, நமக்கு அடிக்கிற சுனாமி எல்லாம் பயங்கரம். ஆனால் ஒன்று கேரண்டி, லைஃப் கேரண்டி. மூழ்க மாட்டாய், வெந்து போக மாட்டாய். தீயின் வாசனை கூட மேல பட்டாதபடிக்கு விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி, அக்கினியில் நடந்து வந்தோ ஆன சேதம் ஒன்றுமில்லையப்பா, தண்ணீரை கடந்து வந்தோ ஆமே நாங்க மூழ்கி போகவில்லை. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை ஆமே. நல்ல கையை தட்டி, எங்கள் தேவனீ, எங்கள் தேவனீ, எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீ. ஆமென். எங்கள் தேவன் நீர், சந்தரகதா. ஆமே. எங்கள் தேவன் நீர், எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர். ஷலரா கபலகதரா. ஒரு விசை கூட, எங்கள் தேவன் நீர். ஆமே ஆமே ஆமே. ஒரு தீயின் வாசனை கூட, சமுத்திரம் பெரிதா இருக்குதுன்னு, எகிப்தின் சேனை மொத்தமா புறப்பட்டதுன்னு நீ ஃபீல் பண்ணாத. ஒரு நிழல கூட கத்தத்தோட விட மாட்டார். உன் பிள்ளைகள் ஒருத்தரை செத்து போக மாட்டார்கள். ஆமென். விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி, ஜீசஸ் ஜீசஸ். ஒருவர் மேல கைப்படாது, கைப்படாது. தொடர விடுவாரே அன்றி தொட விட மாட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்துருவை தொடர விடுவார், தொட விட மாட்டார். இன்னும் சொல்லணும்னா, பார்வன் அப்படி தொடர்ந்ததுனால தான் உனக்கு ஒரு பாதை இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சு.
பார்வன் மட்டும் வராம இருந்ததுன்னா இந்த இவங்க ஷெட் அங்கே போட்டு உட்கார்ந்துருவாங்க. அவன் கிளம்பி வந்ததுனால எல்லாருக்கும் ஏக்கம், என்ன ஆண்டவர் எங்க ஆண்டவரை போனோம். அப்பதான் ஆண்டவர் சொல்ற, வந்து கோலை நீட்டு. அப்பொழுதுதான் திறக்கப்பட்டது பாதை, ஆமென், பிறக்கப்பட்டது துதி. ஹல்லேலூயா. அவன் பாதை திறந்து துதிக்க வைத்தார். இயேசுவின் நாமத்தில் வார்த்தை தீர்க்கதரிசனமா விதைக்கிறேன். சில பாதை திறந்து துதிக்க வைக்க போகிறான். பாதை திறந்து துதிக்க வைக்க போகிறான். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைக்கு கம்பீரிப்போடு, கம்பீரப்போடு, எங்கள் தேவனே, எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர், எங்கள் தேவன் நீர். ஆமென். ஷதரபலபௌதரா ரேப்ரகரஷதரா, எங்கள் தேவன் நீர், எங்கள் தேவன் நீர். ஹல்லேலூயா. ஆமென். எங்கள் தேவன், எங்கள் தேவன் நீர், எங்கள். ஹல்லேலூயா. பாடுங்க. செங்கடலை நீர் பிளந்து, செங்கடலை நீர் பிளந்து, செம்மையான செம்மையான பாதை தந்து, எரிகோவின் கோட்டைகளை யோசனையா அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டே, அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில். நல்ல கையை தட்டி, எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர். ஜீசஸ் ஜீசஸ் ஷரகா பராதரா, எங்கள் தேவன் நீர். ஆவே நாங்கள் போற்றிடும் எங்கள் தேவனே, எங்கள் தேவன் நீர். நானே தேவன் என்பதற்கு நீங்கள் சாட்சிகளாயிருப்பீர்கள். glory. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமையா, எனக்கு உண்டு பண்ண போகிற பெரிய பாதைக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். லோரகபாலா ஷந்தரா பாலாதா லேரிப்ரோஷியதரா. ஆமென். இந்த பாதையில உங்கள் கூடாரத்தில் ஒரு துதியின் சத்தம் பிறக்க போகிறது, மகிழ்ச்சியின் சத்தம் பிறக்க போகிறது. ஹல்லேலூயா. ஆமென். பார்வன் நினைச்சா இதோட இவன் ஃபுல்லாவே அழுகதான். ஆனா இங்கதான் ஒரு துதிக்கிற சத்தம், ஒரு துதிக்கிற ஒரு ஜெயத்தின் சத்தம். மகிழ்ச்சியை கர்த்தர் விதைக்கிறார். இயேசுவின் நாமத்தில் இந்த மாதம் அப்படிப்பட்ட மாதமா இருக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். நான் தேவன் என்பதற்கு நீங்கள் சாட்சிகள், எனக்கு சாட்சிகள். கர்த்தர் என்ன சாட்சி? இந்த பாதையின் வழியா அவர் தேவன் என்பதை கர்த்தர் நிரூபித்து காட்டுவார். ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார் 15வது வசனத்தில், நானே உங்கள் பரிசுத்தராகி கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர். உங்க ராஜா நாங்கிறத அந்த ராஜாக்கு நான் காட்டுவேன். எகிப்தின் ராஜா மொத்த சேனையும் புறப்பட்டு வரும்போது ஆண்டவர் சொல்ற, உன்னுடைய ராஜா நான்ங்கிறத அவனுக்கு நான் காண்பிக்கிறேன். அதுக்கு என்ன செய்யறாரா? 17வது வசனம், ரதங்களையும் குதிரைகளையும் ராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கும். ஒரு தீரி அணைகிறது போல அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது. நல்ல கவனிங்க. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். 19வது வசனம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், இப்பொழுதே அது தோன்றும். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. ஜீசஸ் ஷாலா ராகா பாலாகதா ரியாதரா பலபோஷத் ரிபா பாபா பாபா ஷந்தரா பலபௌதரியாதரா. அவருடைய வழியில் நின்று கொண்டிருக்கிற உங்களுக்காக ஒரு புதிய காரியம், புதிய காரியம், புதிய காரியம். 21வது வசனம், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியே. 20வது வசனத்தில், நான் தெரிந்து கொண்ட ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்தில் தண்ணீர். நான் இதை செய்யறது நிமித்தம் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகள் என்னை உங்களுக்கு செய்யறதுல பார்த்து அவர் சிருஷ்டித்த ஒவ்வொன்றும் அவரை கனப்படுத்த போகிறார். அவர் சிருஷ்டித்த ஒவ்வொன்றும் அவரை கனப்படுத்த போகிறார். இப்படிப்பட்ட பாதை கர்த்தர் அனுமதித்ததற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்றவங்க தேவனுக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். ஆமென். சபையே, ஏன் இந்த வார்த்தையில கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார்னா,
தயவு செஞ்சு புலம்பாதீங்க. புலம்பாத, நீ பாடுன்றார். அதான் ஆராதனை. நீ இடைவிடாம ஆராதிச்சுட்டே இரு, நீ துதிச்சுட்டே இரு. பார்க்கிறவங்களுக்கு ஒருவேளை பைத்தியமா இருக்கும். இன்னைக்கு பைத்தியமா பார்க்கிறவன் நாளைக்கு கனப்படுத்த பார்ப்பா, தேவனை கனப்படுத்த பார்ப்பா. தேவனை ஆராதிக்கிற தேவச்சனமே, நீ சாதாரணமானவன் அல்ல. ஆமென். ஏங்க ஆண்டவர் இதை செய்யறாருன்னா ஒரே வார்த்தை, எல்லாரையும் நம்பல, உங்களை என்ன நம்புறாரு. பக்கத்துல சொல்லுங்க, நம்மளை நம்புறாரு சொல்லுங்க. ஆமென். இருதயத்துல என்ன நம்புறாரு, என்ன நம்புறாரு. உங்க குடும்பத்தில் உங்களை நம்புறாரு. அதனாலதான் உங்க குடும்பத்தில் உங்களுக்கு இருக்கும். ஏன் உங்க சொந்தங்களுக்கு இப்படிப்பட்ட பாதையில அனுமதிக்கல, உங்களை நடத்துறாரா, உங்களை நம்புறார். உங்கள் நிமித்தம் அவர் மகிமைப்பட விரும்புகிறார். இந்த பாத்திரத்தின் நிமித்தம் அவர் மகிமைப்பட விரும்புகிறார். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர், எங்கள் தேவன். ஆமென். ஷலரகபலகதரியாதரா. ஆமென். கடந்ததை நினைத்து கலங்காது, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்கா. ஆமென். நடந்ததை கர்த்தர் புதியன செய்திடுவா. இன்றே நீ காண்பா. கர்த்தர் புதியன செய்திடுவா. இன்றே. ஆமென். இன்றே நீ கலங்கிட மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன், கலங்கி என் இயேசு கைவிட மாட்டான். ஆமென். ஓ ரகபா. ஓ எங்கள் துக்கம் சந்தோஷமா மாறு. எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடு. எங்கள் எங்கள் ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என் வாழ்க்கை சாட்சியாய் மாறும், என் கர்த்தர் சாட்சியாய் என்னை நிறுத்த போகிறார். ஆமென். பார்வன் நெருங்க நெருங்க தேவ பிள்ளையே வாசல் திறக்கப்பட போகுதுன்னு அர்த்தம். நெருங்க வாசல் திறக்கப்பட போகுதுன்னு அர்த்தம். பாதை திறக்கப்பட போகுதுன்னு அர்த்தம். செங்கடல் பிளக்கப்பட போகுதுன்னு அர்த்தம். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆமென். ஜீசஸ். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை கூப்பிட்டு கேட்க, எப்போ இந்த பெரும்பாதை உங்களுக்கு ஓப்பன் ஆச்சுன்னு கேட்டா சொல்லுவாங்க, அவன் நெருக்குன போது, அவன் நெருங்கும் போது இங்க ஓப்பன் ஆகுது. சிலது நெருங்குதா வாழ்க்கையில, சில போராட்டம் ரொம்ப நெருக்குதா, ஒரு பெருக்கம் உண்டாக போகிறது என்று அர்த்தம். நெருக்கத்தின் நடுவில் ஒரு பெருக்கத்தை விசுவாசிக்கிறாங்க. ஆமென். ஆமென். ஆண்டவர் சொல்ற, நீ வழியில மாறிராத. ஆமா, இந்த நேரத்துல இருந்து தோணும், வேறவே எடுத்துடலாமா, வேற வழியில போயிடலாமா. திறக்கப்பட போகிற நாட்கள் வந்துருச்சு. ஆமா, திறக்கப்பட போற நாட்கள் வந்துருச்சு. ஆமென். திடீர்னு ஈசாக்கின் மேல பாரத்தை தூக்கி வைக்கும்போது ஈசாக்குக்கு கேள்வி, இப்ப எதுக்குப்பா இந்த பாரம்? ஆட்டுக்குட்டியே இல்லை, ஒன்னும் இல்லை. இதுவரை நடந்த பாதை என்பது தரையில நடந்து வந்துட்டேன். ஆனா இப்ப நடக்க போற பாதை என்பது மலையில ஏறணும். இப்பதான் எனக்கு ஹெல்ப் தேவை, 2 வேலைக்காரங்களுக்கு. இப்பதான் எனக்கு ஹெல்ப் தேவை, கழுதையோட ஹெல்ப். ஆனா இந்த இடத்துல கழுதையை நிறுத்திட்டாரு, வேலைக்காரங்களை நிறுத்திட்டாரு. என் மேல திடீர்னு பாரத்தை தூக்கி வச்சு என்ன நடக்க விடுறீங்களே? ஏன்? உனக்கு குறிக்கப்பட்ட இடம் பக்கத்துல வந்துருச்சு. உனக்கு குறிக்கப்பட்ட காரியங்கள் பக்கத்துல வந்துருச்சு. உனக்கு குறிக்கப்பட்ட சில காரியங்களை கர்த்தர் பக்கத்துல கொண்டு வந்துட்டா. ஆமென். உனக்கு வே ஓபன் ஆக போகுதுன்னு அர்த்தம். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், உனக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் பலத்தில் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என்னை கை கொண்டு நடந்தபடியா, என் வார்த்தையை கைப்பற்றி நடந்தபடியா, இதோ உனக்காக ஒரு திறந்த வாசலை. ஜீசஸ். ஆமென். ஆண்டவர் சொன்னி, வழியை மட்டும் மாறிராத. இயேசுவின் நாமத்தில் ஒரு வார்த்தை தைரியமா சொல்றேன், அவர் மேல பிரியமா இருக்கிறவன் அவர் நடத்துகிற பாதையிலும் பிரியமா நடந்துட்டே இருப்பான். ஆமென். அவர் மேல உங்களுக்கு பிரியம் இருக்குன்னா, நம்பிக்கை இருக்குன்னா, விசுவாசம் இருக்குன்னா, அவர் நடத்துற பாதையை சந்தோஷமா நடந்து போயிட்டே இருப்பீங்க. ஏன்னா நம்பிக்கை உண்டு, என் மூலம் அவர் சாட்சியை
அவர் சாட்சி. ஆமா, என்னை சாட்சியை நிறுத்துறது வேற, என் மூலமா அவர் சாட்சியாய் நிற்பது வேற. பார்க்கிறவங்க என்ன சொல்ல போறாங்க தெரியுமா? உண்மையிலே கர்த்தர், உண்மையான கர்த்தர் அவன் ஆராதிக்கிறது. இந்த சாட்சி போதுங்க. நான் பெருசா செஞ்சேன்ற சொல்ற சாட்சி எனக்கு தேவையில்லை. என் தேவன் உண்மையான தேவன் தெரிஞ்சா போதும். நம்புறவங்க மட்டும், அப்படி விரும்புறவங்க மட்டும். ஆமே, இன்னையில இருந்து நாம ஜெபம் ஃபார்மேட்டே மாத்தணும். ஆண்டவரே என்ன சாட்சி அப்படி கேட்காதீங்க. ஆண்டவரே நீங்க எனக்கு செய்யறத பார்த்து சொல்லணும், நீ ஆராதிக்கிற தேவன் தான் உண்மையான தேவன், நீ ஆராதிக்கிற தேவன் தான் உண்மையான தேவன். இப்படிப்பட்ட சாட்சியை நான் கேட்க விரும்புகிறேன் சொல்றவன். ஹல்லேலூயா. நடத்துங்க ஆண்டவரே, நடத்துங்க ஆண்டவரே. எப்படி ஒரு நிமிஷம் உங்க வலது கரத்தை உயர்த்தி நடத்துங்க அப்பா. எப்படி நடத்தணும், எப்படி நடத்தணுமோ நடத்துங்க. பார்க்கிறவன் சொல்லே, நீ ஆராதிக்கிறவன் நம்ம உண்மையான ஆராதனை தேவன். அவர் ஒருவர் தான் தேவன், அவர் ஒருவரே தேவன். அவரை போல ஒரு தேவன் இல்லை, அவரை போல ஒரு இரட்சகர் இல்லை, அவரை போல சிறந்தவர் இல்லை, அவரை போல உன்னதர் இல்லை, அவரை போல மகத்துவர் இல்லை, அவரை போல வாசல்களை திறக்கிறவர் இல்லை. ஆமென். நான் விசுவாசிக்கிறேன் உங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சாட்சி கர்த்தர் கேட்க வைப்பா. அதற்காக இந்த சத்தத்தை கேட்கும்படி கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். பிரியப்பட்டு நடவுங்கள். யோபுல அதுதான் 22வது அதிகாரம் 26 வசனம் வாசிங்கள். 22வது அதிகாரம் 26வது வசனத்தில் யோபுவை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, அப்பொழுது சர்வ வல்லவர் மேல் மகிழ்ச்சியாக இருந்து தேவனுக்கு நேராக நீ அவருக்குள்ள மன மகிழ்ச்சியாயிரு. 28வது வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும் பொன்னும். 28வது வசனம், நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலை வரப்படும், உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். நீ சர்வ வல்லவருக்குள்ள மன மகிழ்ச்சியா இருந்து நடங்க. உன் பாதையில் வெளிச்சத்தை அவர் உண்டு பண்ணிட்டே இருப்பார். அவர் நடத்துற பாதை, அவர் மேல உனக்கு பிரியம் இருக்கும்னா அவர் நடத்துற பாதை உனக்கு சந்தோஷமா இருக்கும். ஆமே. உண்மையில எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் அவர் நடத்துற பாதை சந்தோஷமா தான் இருக்கு? வேற வழி இல்லாம சிலர் கை வைத்துறீங்க. இதுவரை இல்லைன்னா இனி உண்டாவதாக. ஆமென். அவர் எல்லாமே எங்க இந்த தெய்வத்தை போல ஒரு நல்ல தெய்வம் இல்லைங்க. இந்த தெய்வத்துக்கு கீழே இருக்கிறதுனால தாங்க இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆமென். வேற இவரை மட்டும் நம்ம தெரியாம இருந்திருப்போனா, இந்த வார்த்தை மட்டும் நமக்கு கிடைக்காம இருந்திருப்போனா, இன்னைக்கு நம்ம சந்திக்கிற பிரச்சனை இது இல்லை. இதுக்கு முன்னாடி சந்திச்ச செங்கடல்லாம் இல்ல. ஆமா, 1ஆம் தேதி சொன்னேன், இன்னைக்கு சந்திக்கிறது யோர்தான் தான். ஆண்டவர் சொல்ற கால் எடுத்து வை. நீ ஏன் ஆண்டவர், டேய் பெரிய பிரச்சனை எல்லாம் தாண்டி தான் வந்திருக்கிற, நீ ஒரு செங்கடலே தாண்டிட்ட, இதை தாண்ட மாட்டியா? ஆமா, நம்ம பல நேரத்தில் தாண்டினதெல்லாம் மறந்துட்டோம், தாண்ட போறதை தான் யோசிக்கிறோம். தாண்டினதை நினைச்சிட்டீங்கன்னா தாண்ட போறது ஈஸின்னு நீங்களே சொல்லிடுவீங்க. ஆமே. எங்க செங்கடலை தாண்டறது ஈஸியா, யோர்தானை தாண்டறது ஈஸியா? அதுலயே நம்பிக்கை வரல. சரி, அடுத்து செங்கடல் பெரியதா யோர்தான் பெரியதா? சரி, அப்ப செங்கடலை தாண்டறது ஈஸியா, யோர்தானை தாண்டறது ஈஸியா? யோர்தானை. செங்கடலை தாண்டிட்டீங்களா? அப்புறம் என்ன யோர்தானை கண்டு கலங்குறீங்க? இதுவரை செங்கடலை தாண்டாத யாரும் இங்க இருக்க மாட்டீர்கள் நான் நம்புறேன். எத்தனையோ செங்கடலை தாண்டி கர்த்தர் நடத்தி வச்சிருக்கிறார். இந்த யோர்தானை தாண்டுவீங்க, தாண்ட பண்ணுவார், தாண்ட பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆமென். சாட்சி துதியின் நாட்கள் வருகிறது. கர்த்தர் உங்களை மகிழ பண்ணுவாராக. ஒரு வார்த்தை கூட சொல்லி நான் ஜெபிக்கிறேன். உன் வழியை மாத்திராதீங்க. டோன்ட் சேஞ்ச் யுவர் வேஸ். ரெண்டாவது, டோன்ட் சேஞ்ச் யுவர் ஃபெய்த். உங்க விசுவாசத்தை மாத்திராதீங்க. உங்க விசுவாசத்தை மாத்திராதீங்க. சூழ்நிலை எல்லாம் தலைகீழா போனதும் ஆண்டவர் மேல என்ன விசுவாசத்தை தொடங்குனீங்களோ, இந்த விசுவாசத்தை, ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த விசுவாசம் என்பது நான் துவங்கினதில் எனக்குள் துவக்கப்பட்டது. எனக்குள்ள கர்த்தர் விசுவாசத்தை துவக்கிதான் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கிறேன்னு சொல்றவங்க மட்ட கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் யாத்திராகமம் 14வது அதிகாரத்துல ஆமென். இப்ப ஜனங்கள் எல்லாம் தேவ சமூகத்துல, இன்னும் சொல்ல போனா மோசேட்ட வந்து முறுமுறுத்த உடனே மோசே 13வது வசனத்துல 14வது வசனத்துல அடிச்சு சொல்றார், அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, வாசிங்கள், பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற
எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்லுது, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி என்ன சொல்றாரா, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது. இங்க விசுவாசத்தை அறிக்கை பண்ணிட்டு இருக்கிற மோசேட்ட ஆண்டவர், நீ ஏன்டா முறையிடுற அப்படின்றாரு. என்ன ஆண்டவர் முறையிடுற? மோசைக்கு வாயில விசுவாசம் இருக்கு, ஆனா இருதயத்துல ஒரு பயம், எங்க என்ன நடக்க. ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, விசுவாசத்தை சொல்றல, இந்த விசுவாசத்தோட போய் சமுத்திரத்துக்கு முன்னாடி நில்லு, கையவோங்க. ஒன்னா தனியா நடக்க விட்டுருந்தா நீ தளர்றது ஓகே, உன் கையில வார்த்தைங்கிற ஒரு கோலை கொடுத்து தான் நான் விட்டுருக்கிறேன். எத்தனை பேர் சொல், இன்னைக்கு நான் சந்திக்கிற இந்த பிரச்சனையை சந்திப்பதற்கு முன்பாக இந்த கோல் என் கையில வந்துட்டுன்னு சொல்றவங்க மட்டும் கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏங்க, இன்னைக்கு உங்க கையில வார்த்தைங்கிற கோல் இல்லாம சமுத்திரத்துக்கு முன்னாடி நிக்கிறீங்கன்னா நீங்க கேட்கிற கேள்வி எல்லாம் ரைட். ஆனா வார்த்தைங்கிற கோலை சந்திச்சுட்டு தான் இந்த சமுத்திரம் இன்னைக்கு சந்திக்கிறீங்கன்னா இயேசுவின் நாமத்துல சொல்றேன், இவ கோல் ஜெயிக்குமே தவிர கோல் மூழ்காது. கோல் ஜெயிக்குமே தவிர கோல் மூழ்காது. ஆமென். உடனே தான் சொல்ற, நீ என்ன பாக்குறது விட்டது, கையில கொடுத்த வார்த்தையை பாரு, கோலை போய் நீட்டி பிளந்து போடுன்றார். இந்த வார்த்தை அது. ஆமென். பிளந்து விடுன்றார். அப்போ ஒரு தேவப்பிள்ளை புரிஞ்சுக்கிற, வார்த்தை பிடிச்சிட்டு நிற்கிறேன் என்றால் எனக்கு முன்னாடி பாதை ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆயிட்டே இருக்கும். நம்ம இதை செய்யலை ஒழுங்க, வார்த்தை அறிக்கை பண்ணி ஜெயிக்கல, வார்த்தை பிடித்து கொண்டு ஜெயிக்கல. நம்ம நிக்கணும் அங்க முன்னாடி. ஃபெய்த்ல மாறிடாதீங்க, நம்பிக்கையில மாத்த, விசுவாசத்துல தளர்ந்துராதீங்க. விசுவாசத்துல தளர்ந்துராதீங்க. தேவன் துவக்கின விசுவாசத்திலே உறுதியாயிருங்கள். ஆமென். ஹalleluya. மார்க் 5வது அதிகாரத்தில் நமக்கு தெரியும், யவீரு பலமுறை தியானித்திருந்தாலும் ஒரு விசை கூட அந்த பகுதியை நான் தியானிக்கும்படி விரும்புகிறேன். நேரம் போகிறது, அந்த காரியத்தை மட்டும் சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். மார்க் 5வது அதிகாரத்தில் இப்பொழுது யவீரு இயேசுவை அழைத்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறார். யவீரு வந்து கேட்டு கெஞ்சி கேட்டு, பிள்ளை மரிக்க போகிற சூழ்நிலை, அப்பொழுதுதான் பாதத்தில் விழுந்து ஆண்டவரிடத்தில் வருந்தி கேட்டு வீட்டுக்கு அழைத்து கொண்டு போயிட்டு இருக்கிறான். போகிற வழியில் தான் இன்னொரு வஸ்திரத்தை தொட்டு சுகமாகிறாள். அவருடைய சாட்சி பேசப்பட்டு கொண்டிருக்கும் போது யவீருடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து சொல்லுகிறார். 35வது வசனத்தை வாசிங்கள். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவருடைய வீட்டில் இருந்த சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்று சொன்னது 36வது வசனம். அவர்கள் சொன்ன வார்த்தை இயேசு கேட்ட உடனே ஜெப ஆலய தலைவரை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. உன் விசுவாசத்தை சேஞ்ச் பண்ணிராத. நீ என்ன, உன் பிள்ளை வியாதியா இருக்கும், அதாவது மரிக்கிறதுக்கு முன்பாக அவள் மரண வேதனை படும்போது என்னை பார்க்க வரும்போது என்ன விசுவாசத்தோட வந்தியோ, அந்த விசுவாசத்துல கொஞ்சம் கூட மாறாம அப்படியே இரு. இப்ப நியூஸ் மாறுது. வியாதியா இருந்த பிள்ளை எப்படி மாறிச்சு? செத்து போயிடுச்சு. இந்த நேரத்தில் என் விசுவாசம் தளரும், உண்மைதான், இல்லை என்று சொல்லவில்லை. இந்த நேரத்தில் என் விசுவாசத்தில் அடி வாங்குறது போல இருக்கும், உண்மைதான், இல்லை என்று சொல்லல. ஆனா ஆண்டவர் உடனே கையை பிடிச்சு சொல்றாரு, பிள்ளை செத்துட்டு விசுவாசத்தை சாக விட்டுறாத. ஆமா, உன் சூழ்நிலை செத்துட்டு விசுவாசத்தை சாக விட்டுறாத. செத்த இந்த சூழ்நிலையை மாத்த உன் தேவன் இன்னைக்கு ஜீவனோடு இருந்து கொண்டு தான் இருக்கிறார். ஆமே. ஆண்டவர் சொல், பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. சுத்தி இருக்கிற வார்த்தைகளை கேட்டு நீ விசுவாசத்தை தளர விடாதே. இது தியானித்துக் கொண்டிருந்த போது கர்த்தர் எழுத வைத்த வார்த்தை இதுதான். உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் என்ன விசுவாசிக்கிறார்கள் என்பதை அல்ல தேவன் பார்ப்பது, நீங்கள் என்ன விசுவாசிக்கிறீர்கள் என்றுதான் தேவன் பார்க்கிறார். ஆமென். இந்த இடத்துல சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் விசுவாசிக்கிறாங்களான்னு ஆண்டவர் கேட்கவில்லை. வந்து சொன்னாங்களே அவங்க விசுவாசிக்கிறாங்களான்னு ஆண்டவர் கேட்கல. ஆண்டவர் யாருக்குள்ள விசுவாசத்தை பார்க்கிறார்? யவீருவே, நீ விசுவாசிக்கிறியா? நீ விசுவாசி. உன் விசுவாசத்தில் தளர்ந்துராத, உன் விசுவாசத்தில் தளர்ந்துராத. ஆமென். மோசேட்ட சொல்ற, நீ ஏன் முறையிடுற? மற்றவங்களுக்குள்ள விசுவாசம் இல்லாம இருக்கலாம் மோசே, நீ விசுவாசத்தில் தளர்ந்துராத. நீ போய் கோலை நீட்டு, நீ போய் கோலை நீட்டு. அன்பான தேவ ஜனமே, உங்க கூட இருக்கிற எல்லாரும் நீங்க நடக்கிற பாதையில உங்களை போல விசுவாசிக்க வேண்டும் என்று கிடையாது. அவருடைய விசுவாசத்தை கர்த்தர் பார்க்க விரும்பவில்லை. கர்த்தர் பார்க்கிறது உங்க விசுவாசம் எப்படி இருக்கு. ஆமென். உங்க விசுவாசம் எப்படி இருக்கு? அதனால தான் ஆண்டவர் சொல்றார், don't change your faith. உங்க விசுவாசத்துல மாற்றத்தை கொடுத்துறாதீங்க.
நீ ஆண்டவர் கூட்டிட்டு வரும்போது, இன்னும் சொல்ல பண்ண வீட்டில் இருந்து புறப்படும் போது என்ன நம்பிக்கை வந்து, என் ஆண்டவர் வீட்டுக்கு வருவார், என் பிள்ளையை தொடுவார், என் பிள்ளை எழும்பும். இந்த நம்பிக்கை தானே, இந்த விசுவாசம். ஆமாண்டவர். என் காலில் விழும்போதும் அதுதானே விசுவாசம். ஆமாண்டவர். இப்போ நான் கூட நடக்கும்போது அதுதானே விசுவாசம். ஆமாண்டவர். இப்போ செய்தி வருது, பிள்ளை மறித்துட்டா, இப்போ உன் விசுவாசம் என்ன? இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது தேவன் யாரை பார்ப்பார்னா, சுத்தி இருக்கிறவங்களுக்குள்ள என்ன விசுவாசம் அதை பார்க்க மாட்டார், உனக்குள்ள என்ன விசுவாசம். ஆண்டவர் அதனால தான் வந்தவங்கள்ட்ட சொல்ல, பரவாயில்ல நான் வரேன் அப்படி சொல்லல. எவிரோ பார்த்து சொல்ற, நீ பயப்படாத, நீ பயப்படாத, நீ விசுவாசம் உள்ளவனாரு. அவன் நீ விசுவாசி. உன் வீட்டில் எல்லாரும் விசுவாசிக்கணும்னு அவர் கேட்கவில்லை. எவிருவே, நீ என்ன நம்பி நடக்கிற, நான் இப்போ நடத்துகிற பாதையில் நீ வந்துட்டு இருக்கிற சில சூழ்நிலை நான் இப்போ அனுமதிக்கிற. இந்த சூழ்நிலையில் சில தாறுமாறுகள் நடந்து விட்டது, சில இல்லாய்மைகள் நடந்து விட்டது. அதை பற்றி நீ கவலை, நீ விசுவாசமா இரு. ஆமென். எல்லாவற்றையும் திருப்பி தர என்னால கூடும். நீ நம்பினேனா, நீ நம்பினேனா, நீ நம்பினேனா, நீ சகலவற்றையும் திருப்பி கொள்வாய். ஜீசஸ். ஆமென். ஹalleluya. இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை சொல்ல விரும்புகிற அன்பு தேவ ஜனமே, விசுவாசத்தில் மாறிடாதீங்க. என்ன விசுவாசத்தில் துவங்குனீங்க இந்த பாதையில்? ஆண்டவர் நடத்தும்போது என்ன விசுவாசம்? கர்த்தர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். இந்த வருஷம் என்ன விசுவாசம்? சகலத்தையும் திருப்பிக் கொள்வார். இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், எப்பேற்பட்ட சூழ்நிலையானால் நீங்கள் சகலவற்றையும் திருப்பும்படியாய் கர்த்தர் உங்களோடு கூட பிரயாணித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். மோசே சொல்ற வார்த்தை, கோலை பிடிச்சிட்டு போய் நில்லுன்றார். கோலை பிடிச்சிட்டு போய் நில்லுன்னு கூட இல்லை, அந்த வார்த்தை. அவன் சமுத்திரத்தை பிளந்து போடு, பிளந்து விடு. சமுத்திரம் உன் விசுவாசத்தை பழக்க கூடாது, உன் விசுவாச சமுத்திரத்தை பழகணும். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்ல, சமுத்திரம் விசுவாசத்தை பழக்க கூடாது, நம்ம விசுவாசம் சமுத்திரத்தை பழகணும். ஆமென். அப்போ சமுத்திரத்தோட பவரை எதிர்க்கணும் தெரியுமா? நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் இருக்கும். சமுத்திரத்தை விட திக்கா எதிர்க்கணும் தெரியுமா? நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் இருக்கணும். பார்வன் வருகிற பார்வனுடைய சேனையை விட அதிகரிப்பு எதுல இருக்கு தெரியுமா? நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்துல. தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் எப்பேற்பட்ட சமுத்திரத்தையும் பிளக்கும், உங்களுக்கான பாதையை காட்டும். ஆமென். விசுவாசத்துல மாறாதீங்க. எவங்கிட்ட சொல்றே, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாரு. வீட்டுக்கு வந்த உடனே எல்லாரையும் வெளியே துரத்திட்டார் ஆண்டவர். யார் யார் விசுவாசிகளே அவ்வளவரையும் வெளியே துரத்திட்டு எவீரோ மட்டும் கூட்டு போய், ஆமென், பிள்ளை கையை தொட்டு, பிள்ளை கையை தொட்டு. இந்த வார்த்தை சொல்லும் போதே நான் விசுவாசிக்கிறேன், சிலதை கர்த்தர் உங்களுக்காக தொடுவார். அவர் தொடுவாருங்க. விசுவாசிச்சு நிக்கிற உங்களுக்குன்னு அவர் சிலதை செய்ய போகிறார், உங்களுக்காக சிலதை செய்ய போகிறார். ஆமென். ஆமென். காற்று எப்பொழுது வீச துவங்கிச்சு தெரியுமா? கடலுக்கு நேரா மோசே போய் கோலை ஓங்கிட்டு நிற்கும் போது. ஆமென். மோசே ஓங்கிட்டு நிற்கும் போது ஆண்டவர் சொல்லிட்டார், பிளந்து போடு, என்ன செய்யணும்னு. ஆனா விசுவாசிச்சு அந்த செங்கடலுக்கு முன்னாடி கோலை ஓங்கிட்டு நிற்கும் போது விசுவாசிக்கிறவனுக்காக அவர் கிரியை செய்ய துவங்குகிறார். ஆமென். எவரு விசுவாசிச்சு ஆண்டவர் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் ஆண்டவர் செய்யறதுக்கு எல்லாம் விட்டு கொடுக்கும் போது விசுவாசிச்சு நிற்கிற எவருக்காக அவர் பிள்ளையை தொட்டார். மோசைக்காக சமுத்திரத்தை தொட்டார், பிள்ளைக்காக எவருக்காக பிள்ளையை தொட்டார். இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் தீர்க்க தரிசனமா சொல்றேன், எதுல விசுவாசிச்சு நிக்கிறீங்களோ அந்த காரியத்தை உங்களுக்காக கர்த்தர் தொட போகிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி, ஓ ராகாபா ஷதர் லேரி ப்ரோ ஷியாதரா பலா கதர் யாதரா ரிபா மா ஷந்தரா பலா கதரா, அவர் தொடுவார். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூட. ஆமென். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாததேதுவும். ஹalleluya. உம்மால் கூடாததேதுவும். சொல்ல, இயேசுவா, இயேசுவா. அவர் தொட்டு அவர் ஒரு காட்டை வீச பண்ண, அந்த காட்டு போய் சமுத்திரத்தை தொடுது. எவருக்காக? தன் பிள்ளை கையை தொடுறார், பிள்ளையை தொட்டு எழுப்பி விடுகிறார். விசுவாசத்தில் உறுதியா இருங்க. தொட வேண்டிய பகுதி அவர் தொடுவார், திறக்க வேண்டியது அவர் திறப்பார், காண வேண்டியது கர்த்தர் காண பண்ணுவார்.
எத்தனை பேர் இந்த பகல் நேரத்தில் விசுவாசித்து ஹalleluya விசுவாசத்தில் தளர்ந்துராதீங்க. தளர்றது போல இருக்குனா அப்பாட்ட கேட்டுருங்க, தளர்றேன்ப்பா. யோசபாத் கேட்டானே, நிற்க பலன் இல்லை ஆண்டவரே, முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன்ப்பா. அந்த நேரத்தில் ஆண்டவர் உன்னை போய் நம்புறேன் இப்படி சொல்லலை, கத்த தட்டி சொல்றேன், தைரியமா இரு, யுத்தம் என்னுடைய, நான் பார்த்துக்கிறேன், நீ துதிச்சு ஆர்ப்பரி. இதை கேட்டது யோசபாத் ஆர்ப்பரிக்க துவங்குகிறான், ஆராதிக்க துவங்குகிறான். அவனுக்கு கத்தர் யுத்தம் பண்ண துவங்கினார். இயேசுவின் நாமத்தில் விசுவாசத்தை கோலை பிடிச்சு நில்லுங்க, இந்த வார்த்தையை பிடிச்சு நில்லுங்க. வார்த்தையோடு தான் சமுத்திரத்துக்கு முன்னாடி நிக்க வச்சிருக்கிறார். ஆமென். வார்த்தை இல்லாம சமுத்திரத்தை அனுமதிக்க மாட்டார். வார்த்தைங்கிற கோலோட தான் சமுத்திரத்தில் நிக்க வச்சிருக்கிறார். கோலை பிடிச்சு நில்லுங்க. பார்க்கிறவங்களுக்கு பைத்தியமா இருக்கும், ஆனா திறக்கப்படும் போது எல்லா கண்களும் ஆச்சரியத்தை காணும். மோசைக்காக சிலவைகளை கத்த திறப்பார்.